ഷെയ്ത്താനൊക്കെ ചിരിക്കുന്നുണ്ട് അവരുടെ വിഷയത്തുകാരെ. हाँ ठीक है ठीक है ठीक है ठीक है ये भी सुना ले ये इसको भी करना नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम. अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றிலிருந்து ஹதரத் மீர்ஸா சாஹிப் அவர்களுடைய புத்தகங்களில் இருந்தும் ஜனாப் பிஜே சாஹிப் அவர்கள் எடுத்து காட்டிய எல்லா ஆட்சேபங்களுக்கும் நாங்கள் நிச்சயமாக பதில் கூறியிருக்கின்றோம். ஆனால் மௌலவி அய்யூப் சாஹிப் கூறியதை போன்று பிஜே சாஹிபுடைய கருத்திற்கேற்றவாறுள்ள பதில் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களிலிருந்து. ஆனால் அவ்வாறன்று விளக்கமான முறையில் பல சான்றுகளுடன் அவர்களுடைய எல்லா ஆட்சேபனுக்கும் நாங்கள் பதில் கூறியிருக்கின்றோம். சிலவற்றை தவிர இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கும் டைம் இருக்கிறது, நாம் பேசிக்கொண்டே இருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அவர் கூறிய கூற்றுக்கு ஹதரத் மீர்ஸா சாஹிபுடைய கிரந்தங்களில் இருந்தே நாங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். அந்த மின்னி பி மந்தலத்தை வலதி, நீ என்னுடைய வலதை போன்றவர், மகனை போன்ற அந்த அந்தஸ்தை போன்றவன் என்ற இல்ஹாமிற்கும் நிச்சயமாக விளக்கம் அளித்திருக்கின்றோம். இதன் பொருள் என்ன என்பது ஹதரத் மீர்ஸா சாஹிப் அந்த இடத்தில் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதையும் விளக்கமான எடுத்துரைத்தோம். கேசட்டு பதில் கூறும். நிச்சயமாக அவர் கேட்கிறார்கள், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு அந்தஸ்து எவ்வாறு மீர்ஸா சாஹிப் கிடைத்திருக்கின்றது என்று. ஆனால் அல்லாஹ் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் என்று சொல்லி என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை தனது கையாகவும் வமா ரமைத இது ரமைத வலாக்கின்னல்லாஹ் ரமா என்று கூறி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலை தனது செயலாகவும் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யும் யூஹா என்று கூறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுகளை வார்த்தைகளை தனது பேச்சுகளாகவும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியிருக்கின்றான். இதில் இருந்தும் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடவுள் என்று யாருமே நம்ப மாட்டார்கள். உபமாலங்காரமாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய வடிவமாக எடுத்து காட்டியிருக்கின்றான். ஆனால் எவருமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துஹு வ ரசூலு என்றல்லாமல் அல்லாஹ் என்று நினைக்கின்றதில்லை. அதே போன்று அந்த பி மன்சிலத்தி வலதி என்ற இல்ஹாமின் அடிப்படையில் ஹதரத் மீர்ஸா சாஹிப் சுயமாகவோ தன்னை ஒரு மகனாக நினைக்கவில்லை. அவர் எடுத்து கூறவில்லை நான் மகன் என்று எண்ணப்படும். இதற்கு நல்லொரு விளக்கம் அவர் கொடுத்திருக்கிறார்கள் அதே இடத்தில். மற்றொன்று, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறதி ஒரு மனிதன் என்ற முறையில் ஏற்பட்டதை போன்று மீர்ஸா சாஹிப் ஒரு மறதியின் அடிப்படையில் அவர் ஹலீஃபத்துல்லாஹில் மஹ்தி என்ற சொல் புகாரில் இருந்ததாக எடுத்துரைத்தார்கள். ஆனால் அது ஒரு மறதி என்ற முறையில் என்று நாம் கூறுகின்றோம். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலும் ஏராளமான மறதிகள் இருந்ததாக ஹதீஸ்கள் நிச்சயமாக நமக்கு தெரிகின்றது. ஆனால் சில போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது மறதியை எடுத்துரைக்கவும் இல்லை. அது கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு ஹதீஸில் கூறப்பட்டிருக்கின்றது, திர்மிதியில் கூறப்பட்டிருக்கின்றது, அன் உபய் பின் கஅப் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال له, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் பின் கஅபாவிடம் கூறினார்கள், இன்னல்லாஹ அமரனி அக்ர அலைக்கல் குர்ஆனா, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் நான் உன் முன்னால் குர்ஆன் ஓத வேண்டும் என்று. அதாவது குர்ஆனில் சில ஆயத்துகள் ஃபகரா அலைஹி லம் யகுனில் லதீன கஃபரு என்ற ஆயத்தை அவர் அது படித்து காட்டினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகர ஃபீஹா
மீண்டும் வாசித்தார்கள், கிராத் செய்தார்கள். இன்னத்தீன இந்தல்லாஹில் ஹனஃபியத்தல் முஸ்லிமதா லல் யஹூதியத வலன் நஸ்ரானியதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறும் ஓதியதாக கூறப்பட்டிருக்கின்றது. லம் யகுனில் கஃபரு என்று ஓதியதுக்கு பிறகு இன்னத்தீன இந்தல்லாஹில் ஹனஃபியத்தல் முஸ்லிமதா லல் யஹூதியத வலன் நஸ்ரானியதா. அல்லாஹ்விடத்தில் தீன் ஹனஃபியத்துல் முஸ்லிமதாக இருக்கின்றது, அல் யஹூதியத வலன் நஸ்ரானியத் அல்ல என்று. ஆனால் திருக்குரானில் வந்திருக்கும் ஆயத்தில்லை. இதுக்கு பிறகு தவறாக நான் சொல்லிவிட்டேன், ஓதிவிட்டேன் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவும் இல்லை. ஆகவே ஒரு மனிதன் என்ற முறையில் ஏதாவது மறதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக அதை எடுத்துரைக்க வேண்டும் என்று இல்லை. மற்றொன்று, கமரை பற்றி எடுத்துரைத்து அடிக்கடி இவர் கூறிக்கொண்டே இருந்தார்கள். உண்மையாகவே ஒவ்வொரு அஹ்மதியுடைய உள்ளம் புண்படுகின்றது. அதாவது அவர் ஒரு லாஜிக்கை ஏற்படுத்தி மீர்தா சாஹப் நவுதுபில்லா அல்லாஹுவே கபி என்று சொன்னதாக அவர் எடுத்து காட்டுகிறார்கள். நான் லனத்துல்லாஹில் காதிப் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் இது முற்றிலும் போய் என்று கூற நான் விரும்புகின்றேன். ஹதரத் மீர்தா சாஹப் அல்லாஹுவை பற்றி கபி என்று நினைத்ததாகவே நினைக்க கூடாது, ஒரு குஃப்ர் என்றுதான் சொல்ல வேண்டும். இது அப்பட்டமான பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாகும். மற்றொன்று, இதெல்லாம் விளக்கிய விஷயங்கள் தான். ஹதரத் மீர்தா சாஹிப் கிடைத்த ஒரு இல்ஹாமை பற்றி இன்னமா அம்ருஹு இதா அரத்த ஷையன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன், இதற்கு விளக்கம் நான் கொடுத்திருந்தேன். அவர் சொல்றாரு விளக்கம் கிடைக்கல என்று. இதுக்கு முந்தின இல்ஹாமில் ரப்பி இன்னி மக்லூபும் ஃபந்தஸிர் ஃபஸஹிகும் தஸ்ஹீகா என்று சொன்னதுக்கு பிறகு, இறைவா நீ எனக்கு உதவி தந்தருள்வாயாக, நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கின்றேன், தோல்வி என்றல்ல மிகவும் துன்பத்திற்குரியவனாக இருக்கின்றேன் என்று சொன்னதுக்கு பிறகுதான் இறைவனிடம் கேட்கின்றார்கள் இல்லாஹ் மூலமாக. இன்னமா அம்ருகா இதா அரத்த ஷையன், இறைவா நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அரத்தா நாடினால், அன் யகூல லஹு குன் ஃபயகூன், அன் தகூல லஹு குன் ஃபயகூன், நீ குன் என்று கூறினால் அது ஆகிவிடுகின்றது என்று. இது சொன்னதுக்கு அவர் கூறினார்கள், அதுக்கு அடுத்த இல்ஹாமே ஐ மேரே பந்தே, என்னுடைய அடியார் என்று கூற்றி இறைவன் கேட்டதாக கூறுகிறார்கள். அதாவது இன்னமா அம்ருகா இதா அரத்த ஷையன் தகூல லஹு குன் ஃபயகூன் என்று செகண்ட் பர்சனில் சொன்னதுக்கு பிறகு தேர்ட் பர்சனிலே கூறினான் ஏ மேரே பந்தே என்று, என்னுடைய அடியாரே என்று. இப்ப முதலில் உள்ள முகாத்திவு இதற்கு வித்தியாசமாக இருக்கின்றது கூறுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சொற்கள் முதலில் காயிபாக சொல்லி பிறகு முத்தக்கல்லிமாகவும், முதலில் முகாத்திபாக சொல்லி பிறகு காயிபாகவும் திருக்குரானில் பல இடங்களிலும் அல்லாஹ் கூறியதாக நாம் ஓதுகின்றோம். உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தேர்ட் பர்சன், அர் ரஹ்மான் நீர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னதுக்கு பிறகு திடீரென்று இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் செகண்ட் பர்சன்ல. அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழ்களும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அவனுக்கு மட்டும்தான். அவன் ரஹ்மானாக இருக்கிறான், அவன் ரஹீமாக இருக்கிறான், அவன் மாலிகி யௌமித்தீனாக இருக்கிறான். முன்னே நாங்கள் வணங்குகின்றோம், அவனே வணங்கி. ஏன் சொல்ல ஐயாஹு நஅபுது வ இய்யாஹு நஸ்தஈன் என்று சொல்லாமல் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்லாஹ் கற்று தந்திருக்கின்றான். அடுத்து அல்லாஹ் கூறினான் வல்லாஹுல் லஸீ அர்ஸல ரியாஹ வ தஸீரு ஸஹாபன் ஃபஸுக்னாஹு இலா பலதின் மையத்தின். இறைவன் தான் வாய்களை காற்றுகளை உருவாக்கி வ துஸீரு ஸஹாபன், அந்த காற்று மேகங்களை எடுத்து செல்ல செய்கின்றான். அல்லாஹ் என்று தேர்ட் பர்சனா சொன்னதுக்கு பிறகு ஃபஸுக்னாஹு, நாம் தண்ணீர் கொடுக்கின்றோம், இலா பலதின் மையத்தின், உயிரற்ற நாடுக்கு உயிரற்ற பூமிக்கு. முதல் கூறினான் அல்லாஹ் அப்படி செய்கின்றான். திடீரென்று
மறுவழி அதே ஆயத்தில் கூறினான் நாம் அப்படி செய்கின்றோம் என்று. வல்லதி நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதரின் ஃபந்தஷர்னா பிஹி பல்தத்தன் மைதன். வல்லதி third person, ஃபந்தஷர்னா first person, வன்சர்னா. ஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ்னா பிஹி நபாத குல்லி ஷைஇன். பாருங்க, ஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், ஹுவல்லதி அவன் third person, பிறகு ஃபஅக்ரஜ்னா பிஹி first person ஆ கூறினார். மா கான அல்லாஹு லியதல் முஃமினீன அலா மா அன்தும் அலைஹி. என்ன வேண்டும்? மா கான அல்லாஹு லியதல் முஃமினீன அலா மா ஹும் அலைஹி என்று வேண்டும். நான் நிச்சயமா திருக்குர்ஆன் தவிர உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக சொல்லவில்லை. இது அல்லாஹ்வுடைய ஒரு தனிப்பட்ட வாணி. ஃபர்ஸ்ட் பர்சன் சிலப்போ சொல்லுவான், உடனே செகண்ட் பர்சன் சொல்லுவான், உடனே தேர்ட் பர்சன் சொல்லுவான். அவன் என்று சொல்ல இடத்திலேயே நாம் என்றும் நான் என்றும் சொல்லுகின்றான். இது அல்லாஹ்வுடைய ஒரு வாணி. இந்த வாணி கேட்டவாறுதான் அல்லாஹும் இரசாவன் சொல்ல இருக்கின்றான், இல்லாம கொடுத்திருக்கின்றான். இன்னமா அம்ருக்கு இதா அரத்த ஷையன் யகூல் லஹு குன் ஃபயகூன், பிறகு மேரே பந்தே என்று சொல்லியிருக்கிறார். அது இது தவறாக எதுவுமே இல்லை. இதெல்லாம் சொன்னதுதான் விளக்கமாக. மீண்டும் இதை அவர் நினைக்கிறார்கள் என்னுடைய கருத்துக்கு ஏற்றவாறு விளக்கம் கிடைக்க வேண்டும் என்று. அப்புறம் வலவு தக்கவல அலைனா பாதல்லா ஹாவீலில அஹதுனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதனா மின்ஹுல் வதீன். வலவு தக்கவலா இதன் ஃபாயில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான். நம் மீது இவர் இட்டு கட்டினால், யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன நடைபெறும்? லஅஹதுனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதனா மின்ஹுல் வதீன். இவரே வலது கரத்தால் பிடித்து இவருடைய உயிர் நாடி அறுத்து விடுவேன். இதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சத்தியத்துக்கு உண்மைக்கு ஆதாரமாக எடுத்துரைக்கின்றார்கள். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பிடியில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அது உண்மை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு ஆதாரமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இவர் கூறுகிறார்கள் மறுமையில் சக்ராத்தில் தான் கிடைக்குமா? ஒருவர் வந்து வாதம் செய்கிறார், நான் இறைவன் புறம் இருந்து அனுப்பப்பட்டவர் என்று. அவர் பொய்வாதியாக இருக்கிறார் என்றால் நிச்சயமா அவருக்கு தண்டனை இங்கே கிடைக்க வேண்டும். திருக்குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கும் ஒரு உண்மை. உதாரணமாக ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு வந்து சாட்சியம் கூறுகிறார், வஇயகு காதிபன், இந்த மூசா பொய்யராக இருந்தால் ஃபஅலைஹி கதிபுஹு, அவருடைய பொய்யின் தண்டனை நிச்சயமா அவருக்கு கிடைக்கும். அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போதுதான் இவர் பொய்யர் என்று நிரூபிக்க முடியும். வஇயகு சாதிகன், இவர் மெய்யாளராக உண்மையாளராக இருந்தால் யுசிபுக்கும் பாதல்லதி யஹதுக்கும், உங்களுக்கு நிச்சயமாக இறைவன் புறம் இருந்து தண்டனை, என்ன தண்டனை கிடைக்கப்படுமோ அது தண்டனை கிடைக்கும். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கஸாப், நிச்சயமாக அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க மாட்டான், நேர்வழி கொடுக்க மாட்டான். இந்த வரம்பு மீறுகிற கஸாபுன், மிக பெரும் பொய்யனை. அல்லாஹோ நமக்கு இந்த ஒரு வாதியுடைய உண்மையோ பொய்மையோ பொய்யை எடுத்து காட்டுகின்றான். சக்ராத்தில் நிச்சயமாக கிடைக்கும், நாங்கள் மறுக்கிறது இல்லை. மரணத்தை பிறகு கிடைக்கும், சக்ராத்தில் கிடைக்கும். ஆனால் அவருக்கு சக்ராத்தில் கிடைக்கின்றதுனால் எனக்கு என்னது லாபம்? ஒரு பொய்யரை நான் நம்புகின்றேன், அவருடைய பேச்சுகளை கேட்டு திறமைகளை கேட்டு உண்மைதான் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் தண்டனை அவருக்கு சக்ராத்தில் கிடைக்கின்றது. இப்ப எனக்கு என்ன பலன்? அதனால தண்டனை அவர்களுக்கு உலகிலே கிடைக்க வேண்டும். ஆனால் ஒருவர் சத்தியவாதியாக இருந்தால், உண்மைவாதியாக இருந்தால், அவருக்கும் அவருடைய ஜமாத்துக்கும் இவ்வுலகில் வெற்றி கிடைப்பதாகவும் இறைவனுடைய உதவி கிடைப்பதாகவும் திருக்குர்ஆன் கூறுகின்றது. இன்னால நன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். இன்னா, நிச்சயமாக நாம், லநன்சுரு ருசுலனா, நமது முர்சலீன்களுக்கு, நம்மால் அனுப்பப்பட்டவர்களுக்கு, தூதர்களுக்கு, என்னுடைய தூதர்களுக்கு நாம் உதவி அளிக்கின்றோம். எங்கே? மறுமையில் மட்டுமா? இன்னால நன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனூ, முஃமினீன்களுக்கும் அல்லாஹ் உதவி எடுக்கின்றான். ஃபில் ஹயாத்தி துன்யா, இவ்வுலகில். வ யௌம யகூமுல் அஷ்ஹாத், சாட்சிகள் எழுப்பப்படும் அந்த நாளிலும். அல்லாஹ்வுடைய உதவி இங்கேயும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். ஒரு பொய்யராக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனை இங்கேயும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். இது திருக்குர்ஆன் எடுத்து காட்டும் ஒரு உண்மை. ஹஜ்ரத் மீரா சாப் தமது சத்தியத்துக்கு ஆதாரமாக
இதான் எடுத்து கூறுகிறார்கள். என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்தியத்து சாட்சியமாக ஆதாரமாக எவ்வாறு ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி ஃபலா தஅகிலூன் என்ற ஆதாரம் எடுத்து காட்டினார்களோ அது மீதா. அதே போன்று வலவ் தக்கவல அலைனா பாதல் அகாவிலி லஅഖذனா மின்ஹு பில் யமீனி ثم لقطنا منه الوتين என்ற அந்த அளவுகோலும் தமக்கு சத்தியமாக அவர் எடுத்து வைக்கின்றார், தமது சத்தியத்துக்கு சாட்சியமாக. அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பார்சி கவிதையில் கூறுகின்றார்கள் அல்லாஹ்விடம், அய கதீரோ ஹாலிகே அர்தோ சமா அய ரஹீமோ மெஹர்பானோ ரஹ்னுமா, வல்லமை மிக்க இறைவா, வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவா, ரஹீமும் மெஹர்பானும் வழிகாட்டியுமாக இருக்கும் இறைவா, गर तुम्हें दीनी मरापुर फिस्क शर गर तु दी दस्ती के हस्तम बदगुहर, गर तुम्हें दीनी मरापुर फुस्क शर, என்னுள்ளத்தில் ஃபுஸ்கும் ஷர்ரும் இருக்கின்றதென்றால், தீமை இருக்கின்றதென்றால், நான் தூயவனல்லாமல் களங்கம் உள்ளவனாக இருக்கின்றேன் என்றால், கர்து தி தஸ்தி நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்றால், ஹஸ்தம் என்னுள்ளத்தில் உள்ளது, பத்குஹர் மிகவும் மோசமான தன்மை என்றால், பார பாரா குன்மனே பத்காரா சாது குன்னி சும்ரேயாரா, என்னுடைய எல்லா அலுவல்களையும் என்ன நீ சின்ன பின்னமாக்கி தீர்வாயா, துண்டு துண்டாக்கி தருவாயா, சாது குன்னி சும்ரேயாரா. இவ்வாறு என்னுடைய எதிரிகள் என்னுடைய விரோதிகளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும். ஆதிஷப்ஷா பர் தீவாரே பர் தரோ தீவாரே மன் துஷ்மனம் பாஷோ தபா குன்காரே மன், என்னுடைய வீடையும் என்னுடைய அலுவல்களையும் அனைத்தையும் நீ நெருப்பூட்டி சுட்டி சாம்பலாக்கி தருவாயா, தருவாயா. துஷ்மனம் பாஷ், இவ்வாறு என்னுடைய எதிரிகளும் விரோதிகளும் மகிழ்ச்சி அடையட்டும். என்னுடைய எல்லாமே நாசமாகிவிடட்டும். எவ்வளவு ஈமானுடன், எவ்வளவு உறுதியான யக்கீனுடன், நம்பிக்கையோடு கூறுகிறார்கள். நான் போய் இருந்தால் இறைவா என்னை நீ அழித்து விட்டு உன்னுடைய அந்த வாக்குறுதியின் அடிப்படையில், வலவு தக்கவர் அலைனா பாதல் அகாவில் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில், இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் என்னையும் என்னுடைய அலுவல்களையும் அனைத்தையும் நீ நாசமாக்கி தீர்க்குவாயா, நெருப்பு போட்டு சுட்டு சாம்பலாக்குவாயாக. ஆனால் நான் உண்மையாளன் என்று நீ நினைக்கின்றாய் என்றால், நீ என்னை அனுப்பி இருக்கின்றாய் என்றால், உலகில் உள்ள எல்லா சக்திகளும் ஒன்று திரண்டினாலும் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. ஆம், கடந்த 104 வருடங்களாக இந்த உண்மையை மக்கள் பார்த்து கொண்டே, உலகம் பார்த்து கொண்டே இருக்கின்றது. இன்று இந்த ஹயாத்து துனியாவில் அல்லாஹுடைய உதவி அஹ்மதியா ஜமாத்து கிடைத்துக் கொண்டே இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். 100 வருடங்களுக்கு முன் காதியானுல் சின்ன கிராமத்தில் வளர்ந்து வந்த இந்த இயக்கம் இன்று உலகில் உள்ள 144 நாடுகளில் 144 நேஷன்ஸில் இது பரவி வந்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு பொய்வாதியால் உருவாக்கப்பட்ட பொய் இயக்கம் என்றால், எப்போதே இது நாசமாகி துண்டு துண்டாகி தூளாகி உங்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக இந்த வாக்களிக்கப்பட்ட மசி என்று கூறுகின்றவர் பொய்யர். இவருடைய இந்த இயக்கம் பொய்யான இயக்கம் என்று உங்களால் கண்கொள்ளா பார்க்க முடியும். ஆகவே மீண்டும் நாங்கள் உங்கள் முன்னால் இந்த 2 விஷயங்களுக்கு, உங்களுடைய எல்லா கருத்துக்களுக்கும் ஆட்சேபனைகளுக்கும் எங்களால் என்ற முறையில் பதில் கூறியிருந்தோம், இன்னும் கூறுவோம் இன்ஷா அல்லாஹ், நாளையும் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இந்த 2 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை. ஹதரத் மீர்சா சாவுடைய வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை களங்கமற்றது என்று அவர் கூறுகிறார்கள். இல்லை, களங்கம் நிறைந்தது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் என்றால் அதை நிரூபித்து காட்ட வேண்டும். அதே போன்று அவர் ஒரு பொய்யர் என்றால் நிச்சயமாக அவர் நாசமாகிவிட வேண்டும். அவருக்கு தண்டனை கிடைக்கும். நவுதுபில்லா பொய்யர் என்றால் சக்கராத்தில் கிடைக்கும். ஆனால் இந்த பூமியில் கிடைக்காது என்று சொல்ல முடியாது. அவருக்கு இந்த பூமியில் நவுதுபில்லா அவர் பொய்யராயிருந்தால் இந்த பூமியில் கிடைத்திருக்கின்றால் நிச்சயமா நம்மால் பார்க்க முடியும். ஏன் உலகில் கோடிக்கணக்கான அஹ்மதி இருக்கிறார்கள்? அல்லாஹ் பார்க்கிறது இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு உரையாக நான் சொல்லவில்லை. என்னுடைய பேச்சு வாணி எப்படித்தான் ஒரே மாதிரி தான் இருக்கும், மன்னிக்கணும். ஆனால் இது அஹ்மதியா ஜமாத்தின் தூய ஸ்தாபகரில் உண்மையாளரோ
அல்லது நவுதுபில்லா பொய்யரா என்பதற்கெல்லாம் திருக்குர்ஆனில் காட்ட கிடைக்கும் சான்றுகளாக இருக்கின்றன. இவைகளை நீங்கள் மறுத்து நிரூபித்து காட்ட வேண்டும் என்று வேண்டுகின்றேன். வாக்குறுதாவான அஸ்ஸலாமு அலைக்கும். ஜனாப் பிஜே சாப் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் முதல் நாளுக்குரிய பிறையையும் கமர் என்று சொல்லி இருக்கும் போது 3 நாட்களுக்கு பிறகு வரும் பிறையையே கமர் என்று சொல்ல வேண்டும் என்ற வாதம் தவறானது. அல்லாஹ் முதல் நாள் பிறையையே கமர் என்று குறிப்பிடும் போது முதல் நாள் பிறையே கமர் என்று சொல்பவர் அறிவற்றவர் என்று மிர்சா சாப் எப்படி கூற முடியும்? இது திருக்குர்ஆனுடைய ஆயத்துக்கு மாற்றமானதல்லவா என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். உண்மையிலேயே முதல் பிறையும் கமரினுடைய ஒரு நிலை என்பதை நாம் மறுக்கவில்லை. முதல் நாள் பிறை அது கமர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரபி சொல்லின் ஒரு நிலைதான் என்பதை நாம் மறுக்கவில்லை. ஆனாலும் அதனை கமர் என்று யாரும் குறிப்பிடுவதில்லை, அவ்வாறு சொல்வதில்லை அரபி மொழி வழக்கில் என்று நாம் கூறுகின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், முதல் பிறையும் கமரில் அடங்கும், அதாவது கமரினுடைய ஒரு நிலைதான். ஆனாலும் அந்த முதல் நாளில் உள்ள அந்த கமர் என்ற அந்த நிலையை கமர் என்ற சொல்லால் அரபியில் ஒருபோதும் வழங்க மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய வாதம். அதற்காக அந்த முதல் நாள் பிறை கமர் இல்லை என்று பொருள் அல்ல, மாறாக அந்த கமர் தன் நிலையை பொறுத்து பெயர் வழங்க பெறும் என்றே நாம் கூறுகின்றோம். கமர் என்ற அந்த சொல் தன்னுடைய நிலைமையை பொறுத்து வெவ்வேறு பெயர் வழங்க பெறும். இதற்கு உதாரணமாக நாம் கூறினோம், முதல் 3 நாள் பிறையை ஹிலால் என்றுதான் அரபியில் கூறுவார்கள். ஆனால் அதற்காக அந்த முதல் 3 நாள் பிறை கமர் அல்ல என்று பொருள் அல்ல. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முதல் 3 நாள் பிறையை ஹிலால் என்றே அரபியில் கூறுவார்கள். அதற்காக அந்த ஹிலால் என்பது கமரின் பாற்பட்டது அல்ல என்று பொருள் கொடுக்க கூடாது. அவ்வாறு பொருள் கொடுப்பதாக நினைத்துத்தான் அந்த ஆயத்தை கொண்டு பிஜே சாப் மறுக்கின்றார். உதாரணமாக இன்னொரு உதாரணத்தின் மூலம் நான் விளக்குகின்றேன். இறைவன் கூறுகின்றான், ஹலகல் இன்சானா, நாம் மனிதனை படைத்தோம். இன்சானை படைத்தோம். அப்ப இன்சான் என்றால் என்ன? முதல் நாள் அவன் மனிதன் என்றால் என்ன? மனிதன் என்பதற்கு பொதுவாக நாம் என்ன விளக்கம் கொடுக்கின்றோம்? ஒரு ஆள் இன்றைக்கு பிறக்கின்றார் என்றால் அந்த குழந்தையும் மனிதன் தான். இந்த வரையறைப்படி இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், ஹலகல் இன்சான், மனிதனை நாம் படைத்தோம். அப்ப இன்று ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையும் இன்சான் தான், மனிதன் தான். ஆனால் அதனை யாரும் மனிதன் என்று கூறுவதில்லை. அதற்காக அந்த குழந்தை மனிதன் அல்ல என்றும் பொருள் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உதாரணமாக, இன்று எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று ஒருவர் கூறுவார். இன்று எனக்கு இன்சான் பிறந்தான், மனிதன் பிறந்தான் என்று யாருமே சொல்வதில்லை. ஏன்? பிறந்த குழந்தை இன்சான் அல்ல, மனிதன் அல்ல என்று அதற்கு பொருள் அல்ல. மாறாக இன்று பிறக்கக்கூடிய குழந்தையை குழந்தை என்றுதான் சொல்வார்களே தவிர இன்சான் என்று சொல்ல மாட்டார்கள். இதனைத்தான் நாம் கூறுகின்றோம். முதல் நாள் பிறந்த குழந்தையை குழந்தை என்றுதான் கூறுவார்கள். அரபியிலும் கூட சபியுன் என்றுதான் கூறுவார்களே தவிர இன்சான் என்று கூற மாட்டார்கள். அதற்காக முதல் நாள் குழந்தை மனிதன் அல்ல என்றும் பொருள் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நாமும் கூறுகின்றோம். முதல் நாளில் உள்ள அந்த பிறை கமரின் பார்ப்படும், அது கமரில் உள்ள ஒன்றுதான். இருந்தாலும் அந்த முதல் நாள் பிறையை கமர் என்று யாரும் அழைப்பதில்லை, அதனை ஹிலால் என்றுதான் அழைப்பார்கள். நாம் பொதுவாகவே பார்க்கின்றோம், ஹிலால் கமிட்டி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது முதல் நாள் பிறையை கணக்கிடுவதற்காக, ஈத் அன்றைக்கு நாளை பெருநாள் தானா என்று கணக்கிடுவதற்காக முதல் நாள் பிறையை ஆராய்கின்றார்கள். அந்த ஆராய்ச்சி கமிட்டிக்கு ஹிலால் கமிட்டி என்று கூறுவார்கள். அதனை கமர் கமிட்டி என்று யாருமே கூறுவதில்லை. ஏன்? முதல் நாள் பிறையை கமர் என்று சொல்லக்கூடாது என்பதற்காகவா? அல்ல அதற்கு கமரின் பார்ப்படாது என்பதற்காகவா? அல்ல, அவ்வாறு ஒருபோதும் பொருள் அல்ல. கமர் என்பது அதற்கும் பொருந்தும் என்றாலும் கூட அந்த நிலையை பற்றி கூறும்போது அது ஹிலால் என்றுதான் குறிப்பிடப்படும். எனவே முதல் நாள் பிறையை ஹிலால் என்று சொன்னால் அந்த முதல் நாள் பிறை கமர் அல்ல என்று அதற்கு பொருள் அல்ல. எனவே பிஜே சாப் அவர்கள் கூறும் கூற்று தவறான ஒன்று என்பதை நாம் இந்த உதாரணத்தின் மூலமாகவே விளங்கிக் கொள்ளலாம். எனவே ஹலக்கல் இன்சான் என்று இறைவன் கூறுகின்றான் என்றால் நாம் மனிதனை படைத்தோம். எனவே முதல் நாளில் பிறந்த அந்த குழந்தை மனிதன் தான். ஆனால் அவனை மனிதன் என்ற பெயரில் யாரும் அழைப்பதில்லை. இது பொதுவாக
எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். அதற்காக அன்று பிறந்த அந்த குழந்தை இன்சான் அல்ல, மனிதன் அல்ல, மனிதன் என்ற வரையறைக்கு அப்பாற்பட்டவன் என்றும் அதற்கு பொருள் அல்ல. எனவே இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே மிர்சா சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், முதல் நாள் பிறையும் கமரில் அடங்கும் என்றாலும் அதனை ஹிலால் என்ற பெயரில் தான் குறிப்பிடுவார்களே தவிர கமர் என்று யாரும் குறிப்பிடுவதில்லை என்பதுதான் மிர்சா சாஹிப் அவருடைய வாதம். இது இந்த மனிதன் என்ற வார்த்தையோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு பொருந்துகிறது என்பது உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் மிர்சா சாஹிப் எடுத்து வைத்த வாதத்தின் உண்மை. அன்பிற்குரிய சகோதரர்களே, சவுண்டு அன்பிற்குரிய சகோதரர்களே, இதற்கு முந்தைய உரையில் அவர்கள் எடுத்து வைத்த விளக்கத்தை தவறானதென்று நான் நிரூபிப்பதற்கு முன்னால் இந்த திருமதியில ஒரு ஹதீஸ் உள்ளதாக சொன்னார்கள். அதை மூல நூலோடு சனதோடு தந்தால் அதை நம்ம பரிசீலிக்க ஏதுவா இருக்கும். பரிசீலிச்சு சொன்னோம். அதாவது குரான்ல இல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான்ல உள்ளதாக ஓதினார்கள் அப்படின்னு திருமதியில இருப்பதாக சொன்னார்கள். அதை சனதோடு தந்தா அந்த சனதை ஃபுல்லா பரிசீலிச்சுட்டு அதுக்கு நம்ம வழக்கம் சொல்றோம். அது முதல் வாங்கிக்கிறோங்க. அடுத்தது கமர் என்ற ஒரு சர்ச்சைக்கு உரிய விளக்கத்தை சகோதரர் முஸம்மில் அவர்கள் உணர்ச்சிகரமாக உங்களுக்கு சொன்னார்கள். ஆனால் அடிக்கடி மிர்சா சாஹிபுடைய கருத்தை விமர்சிப்பவர்கள் அவருடைய வாதம் என்ன என்பதை விளங்கிக் கொண்டு விமர்சிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இல்லையா? அத அவர் இப்ப மறந்துட்டார். என்ன மிர்சா சாஹிப் எதுக்கு இதை சொல்றாரு தெரியுமா? நல்லா கவனிக்கணும். இந்த இன்சான் உதாரணத்துக்கு அப்புறம் வர்றேன். மிர்சா சாஹிப் என்ன சொல்றாருன்னா, தன்ஹசிபுல் கமருண்டு ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்கு, பொய்யான ஹதீஸ். அதை வச்சுக்கிட்டு முதலாவது ரமலானின் முதலாவது பாபு குறிச்சுக்கிறீங்க, சனதெல்லாம் பாபு எல்லாம் சனது ஃபுல்லாக குறிச்சுக்கிறீங்க. பாபு சனது கனது திருமைதான எல்லாத்தையும் பாருங்க. அதாவது நல்லா கவனிங்க, அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு? தன்ஹசிபுல் கமருபி அவ்வளி லைலத்தின் மின் ரமலான். நல்லா கவனிக்க வேண்டும். ரமலானுடைய முதலாவது நாளில், முதலாவது கமரில், நல்லா கவனிக்கணும், முதலாவது கமரில் நாளில் சந்திரன் கிரகணம் ஏற்படும் அப்படின்னு இருக்குது. இந்த முதலாவது இரவில் சந்திர கிரகணம் ஏற்படும் இருக்க இந்த இடத்துல சந்திரனுக்கு இந்த பொருள் கொள்ள முடியாது. ஏனென்றால் அதில் ஒரு வாதமாக எடுத்து வைக்கிறார். ஏனென்றால் முதல் 3 நாட்களுக்கு கமர் என்று சொல்வதில்லை. கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால அதுக்கு அப்புறம் உள்ளதான் எடுத்துக்கொள்ளும். அதனால 13, 14, 15 அந்த இடத்துல பொருள் கொள்ளணுமே தவிர கொள்ளக்கூடாது என்ற ஒரு வாதத்துக்கு சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். அது பொய்யான ஹதீஸ் தனி விஷயம். எடுத்து வச்சாங்கன்னா கணக்கு எல்லாத்தையும் பரிசீலிக்கிறதுக்கு அது ஒரு விஷயம். இப்ப நான் கேட்கிறது என்ன தெரியுமா? அவர் தன்ஹசிபுல் கமர் என்ற ஒரு ஹதீஸை விளக்கக்கூடிய இடத்துல, இல்லாத ஒரு ஹதீஸை, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸை விளக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அல் கமர் என்று இங்க வந்திருக்கிறது. முதலாவது நாள் சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சா என்று யாரும் கேட்காதீர்கள். முதலாவது நாளுடைய இதை கமர் என்று சொல்வதில்லை. சொல்பவன் முட்டாள் அதுதான் சொல்லியிருக்காரு. நல்லா கவனிக்கணும். இதான் பாயிண்ட். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு அழகான உதாரணம் சொன்னார். ஒரு குழந்தை இன்சான் தான். குழந்தை என்னது? இன்சான் தான். ஆனால் நம்ம எப்படி சொல்வதில்லை? குழந்தையை பிடிச்சி இன்சான் சொல்றதில்லை. அதே மாதிரி தான் இதுன்ட்டாரு. நான் கேட்கிறேன், இன்சான் சொல்வதில்லை. நான் அந்த குழந்தை இன்சான் சொன்னேன், நான் முட்டாளா? கேள்வி அதான். என்ன கேள்வி இங்க இருக்குது? குழந்தைக்கு குழந்தை, அது பருவத்தை வைத்த பெயர். அது பருவத்திற்கு ஏற்ற பெயர். குழந்தை
இளைஞன், அவன் கிழவன், இதெல்லாம் அந்த பருவ நிலைக்கு உள்ள பெயர்கள். வாஸ்தவம் அது. இங்க கேள்வி என்ன? அவர் என்ன சொல்றார்? கேள்வி என்ன? நல்லா கவனிக்கணும். கமர் என்ற வார்த்தையை இதற்கு சொல்பவன் முட்டாள். எப்படி சொல்றோங்கிறதல்ல, சொல்பவன் முட்டாள். இப்ப இன்சான்ல அப்படித்தானே? இந்த குழந்தைய பத்தி இன்சான் நான் சொல்லிவிட்டேன், முட்டாளா? அதான் கேள்வி. இப்ப அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான், அதை ஒத்துக்கிட்டார். சொல்லி இருக்கிறான் ஒத்துக்கிட்டார். ஆனா என்ன அர்த்தம்? சொல்பவன் முட்டாள் சொன்னதெல்லாம் என்னுடைய கேள்வி. கமருக்கு அந்த வார்த்தை இருக்குதா இல்லையாங்கிறது அல்ல. கமர் என்ற வார்த்தையை 1, 2, 3க்கு சொல்லலாம்னு ஒத்துக்கிட்டார். மறுத்தாங்க. உமர் சாஹிப் அவங்களாம் ஹிலால் அது கமர் மறுத்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? கமருங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லலாம், அதான் ஆரம்ப நிலையில இருந்து சொல்லலாம்னு சொல்லி அவங்களும் ஒத்த கருத்து இல்ல. மறுத்து பார்த்தாங்க. நம்ம ஆதாரங்களை காட்டணும். இப்ப என்ன பண்றாங்க? ஆமா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கமர் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து கமர் தானே? சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து கமர் என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதை ஒத்துக்கொண்ட பொழுது கமர் என்று சொன்னவன் முட்டாள். இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேள்வி. இந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தலாங்கிறது கேள்வி இல்ல. ஒரு விஷயத்துல என்ன கேட்கிறோம் வழங்கணும். முதல்ல நாங்க கேட்கறது என்ன? கமர்கிற வார்த்தையை முதல் 3 நாளைக்கு பயன்படுத்தணும் முட்டாள். கேள்வி. அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் இப்ப ஒப்புக்கொள்ள நினைப்பீங்க. அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் நான் சொல்லும்போது உங்க கருத்து அய்யூப் சாப். அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் நான் எடுத்து காட்டும் போது கிடையாது, அது உங்க கருத்து, நீங்க சொல்றீர்கள். இப்ப என்ன பண்றாரு தம்பி சகோதரர் முஸ்லிமிலே? ஆமா இருக்குது, அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான், முதல் நாளைக்கு சொல்லப்படும் தான், அதை நாங்க மறுக்கவில்லை, அது எது மாதிரினா இன்சான் மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டாரு. இப்ப என்ன நிலைமை தெளிவாயிடுச்சு? மிர்சா சாஹிப் அல்லாஹ்வை முட்டாள்னு சொன்னது இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. எவன் சொல்றான் அவன் முட்டாள். கவனிக்க வேண்டிய வாசம் அது. இப்ப அவர்கள் பேசுவதன் மூலமாக முதல்ல சொன்னதாவது அல்லாஹ் முட்டாள்னாக்காத அளவுக்கு அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்ல அப்படி இப்படின்னாங்க. இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. ஆமா 1க்கு சொல்லலாம், 2க்கு சொல்லலாம், 3க்கு சொல்லலாம், அல்லாஹ்வும் சொல்லி இருக்கிறான். அதனுடைய நிலைக்கு உள்ளது ஆரம்ப ஸ்டேஜில இருந்து சொல்லப்படும், நான் மறுக்கவில்லை இப்படிலாம் சொல்லிட்டாரு. அல்லாஹ்வும் சொல்லி இருக்கிற ஒத்துக்கிட்டாரு. கமருங்கிறது 1, 2, 3க்கு சொல்லப்படும் ஒத்துக்கிட்டாரு. அப்படி பயன்படுத்தணும் முட்டாள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் பயன்படுத்தினா நான் முட்டாள் இருந்துட்டு போறேன். படைச்ச ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தி இருக்கிறானே, இதுல பல விஷயம் தெரியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தி இருக்கும் போது இறை தூதராக இருந்தா அந்த ஞானத்தை அவருக்கு வழங்கி அல்லாத முட்டாள்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து அவரை காப்பாற்றிருக்க மாட்டானா? அல்லாத முட்டாள்னு சொல்லி நிலைநாட்டக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான ஒரு வார்த்தையை ரெக்கார்டு பூர்வமா எழுதுவதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றிருக்க மாட்டானா? சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. சாதாரணமா நாங்க வேடிக்கை விளையாட்டுக்கு சொல்லவில்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. அப்ப அய்யூப் சாஹிபும் உமர் சாஹிப் அவர்களும் மறுத்ததை இப்ப இவங்க ஒப்புக்கொண்டாங்க. இப்ப முடிஞ்சு போச்சா? இப்ப அவர் அல்லாஹ்வை நவுதுபில்லா முட்டாள்ங்கிற நிலையில் ஒண்ணு எடுத்துறாரு. இதை ஒப்புக்கொண்டா. குர்ஆனை பற்றி அவருக்கு இந்த விஷயமே தெரியல. கமருங்கிறது எது எதுக்கு பயன்படுத்துங்கிறது தெரியல. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது கமர் எதுக்கு பயன்படுத்துறது. சகோதரர் முஸ்லிமில் கூட தெரியுது பயன்படுத்தப்பட்டது. யாருக்கு தெரியல? ஒரு இறை தூதர் நம்புறவருக்கு இது தெரியல. அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறாங்கிறது தெரியல. சிந்திச்சு பார்க்கணும். இது ஒண்ணு பத்தாதா? இது ஒண்ணு பத்தாதா? நிச்சயமா அல்லாஹ் இப்படி சொல்ற நிலையில ஒண்ணு நிற்பாட்டினவர் நபியா இருக்க முடியாது. இது ஒண்ணு பத்தாது. வேற சான்று வேணுமா? நீங்களே ஒப்புக்கொண்டு விட்ட ஒரு உண்மை இது. பதிலுங்கிற பேர்ல தெளிவான நீங்க ஏதோ தெளிவான வாக்கு மூலம் இது. இதுக்கு மேல என்னத்துக்கு நீங்க தேடிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணு பத்தா நான் கேட்கிறேன், சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வை ஜாஹில் என்ற நிலையில கொண்டு வைக்கக்கூடிய இதை விட ஒரு விபரீதமானது என்னங்கிற யோசிச்சு பார்க்கணும். நீங்க அதுக்குரிய பதில் அதுதான். அடுத்தது காலரா விஷயத்திற்கு நாங்கள் விளக்கம் அளித்து விட்டோம். அடித்து சொன்னார்கள். சொன்னீங்களா? என்ன விளக்கம் அளிச்சீங்க? மசீஹுடைய காலத்தில் தாவூன் ஏற்படும் என்று குர்ஆனில் இருக்கிறது மிர்சா சொல்றாரு. குர்ஆன்ல இருந்து எடுத்துக்காட்டுங்கன்னு கேட்டோம். கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், காட்டல. என்ன சொன்னீங்க? இருக்குது இருக்குது காட்டுவோம், ஆனால் காட்ட மாட்டோம். உங்களுக்கு புரியாது. இதை தவிர என்ன சொன்னீங்க? வார்த்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். இருக்கிறது காட்டுவோம், எடுத்து சொல்வோம், ஆனால் காட்ட மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க சொன்ன அதே வார்த்தை திருப்பி சொல்றேன். இருக்குதான், காட்டுவாங்களாம், ஆனா காட்ட மாட்டாங்க. இப்ப என்ன அடிச்சு சொல்றாங்க? எடுத்து காட்டி விட்டோம். குர்ஆன்ல இல்லாத ஒன்றை இருக்கிறதாக ஒருவர் சொன்னால்
அவர் தன் வாழ்நாளில் அதுக்கு திருத்தம் தரவில்லை என்றால், நான் தவறாக சொல்லிவிட்டேன், குர்ஆன்ல இப்படி இருப்பதாக, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அல்லாஹ்ட்டையாவது துஆ செய்திருக்கிறாரா? எடுத்து காட்ட முடியுமா? நூல்லையா எழுதியிருக்கிறாரா? யா அல்லாஹ் நான் மக்களே நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், குர்ஆன்ல இல்ல, அந்த லெவல்ல இருக்குதா? குர்ஆன்ல வாயில வந்து எவ்வளவு தைரியம் வேணும் இதுக்கு? நம்ம சொல்லுவோமா குர்ஆன்ல இருக்குன்னு? சாதாரண ஒரு மனுஷன் சொல்லுவானா? அட எழுத்துலயா எழுதுவானா? யோசிச்சு பார்க்க வேணாமா? இப்ப இதுல குர்ஆன்ல இல்லாத ஒன்றை இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லாஹ் மடையன் இருக்காரு, புருபாச்சி மறக்க முடியல. அந்த மடையன் வார்த்தையை சொல்ல, அதுக்கு கருத்தை தான் மடையன் எந்த இடத்துல சொன்னான்னு கேட்க கூடாது. இப்படி சொன்னவன் மடையன்னா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி இருக்கிறாரு, பகிரங்கமா சந்தேகத்துக்கு இடமெல்லாம் நிறுவனம் ஆயிடுச்சு. இப்ப குர்ஆன்ல இருக்கிற எடுத்து காட்டிட்டோம், பதில் சொல்லிவிட்டோம். எடுத்து காட்டுங்க, என்ன பதில் சொன்னீங்க? எடுத்து காட்டுங்க. காலில் வந்து முதல் ஆயத்தை படிச்சு காட்டுங்க. மசீஹுடைய காலத்தில் கால்ரா தோன்றும் தாவும் தோன்றும் குர்ஆன்ல இருக்கு, முதல் வேலையை படிச்சு காட்டுங்க பார்ப்போம். இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நீங்க சொன்ன வார்த்தை தான் பதில். இருக்குது, நிச்சயமா காட்டுவோம். ஆமா ஐயூப் சாப் அவர்களே, நீங்க சொன்னீர்கள் இருக்குது, காட்டுவோம், நிச்சயமா காட்டுவோம், ஆனால் காட்ட மாட்டோம். போட்டு பார்த்தா தெரியும். அடுத்தது கமர் விஷயம் ஃபைசலுக்கு வந்துருச்சு. புகார் சஹீஹுல் புகாரில் இருக்கிறா சொன்ன இல்லாம சொன்னதுக்கு அது மறதின்ட்டீங்க. சரி, மறதி. இதுக்கு இதுவும் மறதியா? அல்லாஹ் மறந்துட்டு மடையன்ட்டாரா? இல்ல, இந்த மாதிரி சொல்லுவேன், யோசிச்சு பார்க்கணும். சரி, அடுத்ததுக்கு வருவோம். ஒரு விஷயம், நான் அந்த ஆயத்தை 2 ஆயத்தை வாட்சி காட்டினேன். திரும்ப திரும்ப சொல்றதுனால அதுல உள்ள ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை நான் விலை காட்டினேன். நான் ஒரு ஆயத்தை வாட்சி காட்டினேன். என்ன ஆயத்து? யார் ஒருவன் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறானோ, தனக்கு ஒன்றும் வகி வராமல் இருந்து வகி வருகிறது என்று சொல்கிறானோ, அல்லது வந்து அல்லாஹ் இறக்குனது போலவே நானும் இறக்கிறேன் என்று சொல்கிறானோ, அவனை விட அநியாயக்காரன் யார்? அவன் அந்த அத்தகைய அநியாயக்காரர்களை கம்ராத்துல் மௌத்துல, சக்கராத்துல் மௌத்துல என்ன செய்வாங்க? மலக்குகள் பிடித்து அஹ்ரிஜு அம்புசக்கும், உயிரை வெளியேற்றுங்கள், அல்யோம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இழிவான வேதனையை இன்றைக்கு உங்களுக்கு தரப்படுகிறது. இதுதான் அல்லாஹ் பொதுவாக வஹி வந்ததாக சொல்பவருக்கு சொல்லக்கூடிய ரிசல்ட். உளவுத்த கவலை கவனிக்க வேண்டும். மிக நுணுக்கமான அம்சத்தை கவனியுங்கள். இட்டு கட்டினவன் எல்லாம் அந்த உலகத்தில் அழிச்சிருவேன் அப்படின்னு அந்த ஆயத்தை சொல்லல. ஏன்னா அந்த ஆயத்து பொதுவாக எல்லாருக்கும் சொல்லிருச்சு. எல்லாருக்கும் பொதுவாக உமன் ஆரம்பிக்குது, எவன் அநியாயக்காரன், பொதுவான அவசரம் அதுதான். இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உள்ளது. 2 அம்சத்தை இதுல கவனிக்கணும். பஅல் அகாவில், சில சொற்களை, அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையில் இறை தூதராக இருக்கக்கூடியவர் தான் சில சொற்களை சேர்க்க முடியும். சேர்க்கிறான் தான், மொத்தமா சொல்றதுன்னு சொல்லல. பஅல் அகாவில், அந்த பஅல் அழுத்தம் கொடுத்து கேட்டேன். இப்ப சொல்லுவார் பஅல் அகாவில அர்த்தமே செய்யாம விட்டார் உமர் சாஹிப் அவர்கள். செய்யும் போது லவ் தகவல் அலைனா லாகதனா மின்ஹு போயிட்டாங்க. இந்த பஅல் அகாவில பயந்து சொன்னேன். இப்ப வாசிக்கும் போது இந்த பஅல் அகாவில அவங்க கண்டுகொள்ளல, வாசிக்கவும் இல்லை, அர்த்தம் சொல்லவும் இல்லை. என்ன அர்த்தம் இருக்குது? இந்த முகம்மது சில சொற்களை இட்டு கட்டினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் இறைவனிடமிருந்து வருது, சிலதை இட்டு கட்டினா பிடிச்சிருப்பேன். இதுல நமக்கு என்ன வழங்குது? இறை தூதராக இருக்கக்கூடிய ஒருத்தர், நமக்கு தான் இறைவன் நிறைய வர ஆரம்பிச்சிருச்ச, 1-2 சேர்த்துக்குருவோம், என்ன பிடிச்சு போடுவான். இவரை பிடிக்காம விட்டதுல இருந்து இவர் இறை தூதர் இல்லை. இந்த 1-2 சொல்லியிருக்காருல, இந்த 1-2 அவர் பிடிக்காமல் இந்த உலகத்தில் விடப்பட்டது இறை தூதர் இல்லைங்கிறதுக்கு சான்று. உலகத்தை கவலை விளங்குது. முழுசாயிட்டு கட்டினவரை விட்டுருவாங்க அல்ல. ஏன் அவர் இறை தூதர் ஆக்கல? இறை தூதர்ங்கிற போஸ்ட பெற்ற ஒருவர் நான் இறை தூதர் ஆயிட்டேன்னு 1-2 சேர்த்தா பஅல், நல்லா கவனிக்கணும். பஅல் அகாவில், சில சில சொற்கள், அதுல கொஞ்சம், அவன் மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கும் அர்த்தம். அதுல என்ன அர்த்தம்? மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த முகம்மது மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கும் போது நம்ம ஒண்ணு சேர்க்குவோம் வேண்டார்னா, இறைவன் நம்பி ஒப்படைச்ச பொறுப்புக்கு துரோகம் செய்கிறார். நம்பி ஒப்படைக்கப்படாத ஒருவர் என்ன செஞ்சா என்ன? அது பிடிக்க வேண்டிய இடத்துல நல்லா ஒப்படைக்கும். நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒருவருக்கு உள்ள நிலைமை அது. அதை ப்ரூவ் பண்றதுக்கு நீ ப்ரூவ் பண்ணிவிட்டு வேண்டாம் எடுத்து வைக்கலாம், நிரூபிச்சிட்டதுனால சொல்லணும். இதை வச்சுக்கிட்டு அவரை சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் நபி என்று ஒருத்தன் தாவா செஞ்சாலும் சரி, அவனுக்கு வெற்றியை கொடுப்பான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்? கம்ராத்துல் மௌத்துல பிடிப்பேன் அல்லாஹ் பொதுவா சொல்றான். இது முகம்மதுக்கு, அதாவது இறை தூதராக இருக்கக்கூடிய ஒருவர் பஅல் எதுக்கு அல்லாஹ் போடுறான்? பஅல் அகாவில் எதுக்கு போடுறான்? சிலதை கொஞ்சம் கரெக்டா மத்தவெல்லாம் இருக்குன்ற அர்த்தம். அதுலயே மத்தவெல்லாம் கரெக்டா இருக்குன்னா உண்மையில் நபியா இருக்காரு அர்த்தம். உண்மையில நபியாக இருக்கக்கூடிய ஒருவர் 1-2 இட்டு கட்டினால் பிடிச்சிருவாங்கிறான்.
இந்த குரான்ல இல்லாத குரான்ல இருக்கிறா இட்டு கட்டி இருக்கிறாரு, பிடிக்கல, இறை தூதர் இல்ல. இறை தூதர்னா பிடிச்சிருப்பான், பிடிக்காம விட்டு வச்சதுல இருந்த கம்ராத்துல் மௌத் வரைக்கும் அல்லாஹ் வந்து விட்டு கொடுத்ததுல இருந்த விளங்குது இறை தூதர் இல்ல. இதான் அதுல உள்ள முக்கியமான பாயிண்ட். அடுத்தது அப்புறம் அன்தபி மன்சிலத்தில் வலது மகனை போல, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டோம்ட்டாங்க. சொன்ன விளக்கத்துக்கு மறுமொழியும் சொல்லியிருக்கிறோம், ரெண்டு மக்களுக்கு விளங்கும். போலன்னு கூட சொல்லலாமா? ஆமா, அது சொல்லியாச்சு. அப்புறம் நபிசல்லவர்கள் கையாக தன் செயலாக, நபிசல்லவர்கள் கையை தன் கையாக, அவரது செயலை தன் செயலாக, அவரது வார்த்தைகளை தனது வார்த்தையாக கூறியுள்ளான் அல்லாஹ் வந்து. இதனால் நபிசல் கடவுளாக ஆவார்களா? அல்லாஹ் சொல்றான் சில இடங்கள்ல உமாரமைத்த சொன்னாங்க, உமாரமைத்த இதரமைத்த உலாக்கின்னல்லாக ரமா, நீ எரிந்த போது நீ எரியல, அல்லாஹ் தான் எரிந்தாண்டு. அதாவது எரிய வர்றேன். அப்ப அல்லாஹ் மனுஷன் எரிந்தால் என்ன ரிசல்ட் ஏற்படும் அது ஏற்படாததுனால, அதோட கூடுதலான விளைவு ஏற்பட்டதுனால படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றான். எப்படி? இப்படி அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, நான் செய்யறதுல அல்லாஹ் செய்யறதான்னு சொல்லல. அல்லாஹ் வழங்கணும். லா யுஸ்அல் அம்மா யஃபால் வ ஹும் யுஸ்அலூன். அந்த மாதிரியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பையத்து செய்யபவர்கள் அல்லாஹ்ட்ட பையத் செய்யறாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் பார்த்து நேர பையத் செய்ய முடியாது. அதனால இறை தூதர்ட்ட செய்யற ஒரு தூதர்ட்ட செய்யற பையத்து வந்து அந்த நாட்டில் செய்யற பையத்து மாதிரி தான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கை அவர்கள் மீது இருக்குது. அதுக்கெல்லாம் விளங்க இடம் இருக்குது, விளங்க இடம் இருக்குது. இத அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இதை சொல்றான். அது ஒரு விஷயம். இதுல இவர் சொல்றார், நான் கலத்து வானத்தை படைத்தேன், நான் இது பண்ணேன் அப்படின்னு இவராச்சும் சொல்றார். இதை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவையும் சொல்லல. நான் ஒரு நாள் அப்படி கனவு கண்டேன், மேலே போனேன், நான் அழிந்தேன் சுத்தமாக, அல்லாஹ் எனக்குள் வந்து நுழைந்தான். உடனே நான் என்ன செய்தேன், எதை படைக்கலாம்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறமேலே வானத்தை படைக்குவோண்டு ஒரு ஓரலான முறையில படைச்சேன். அப்புறம் வகைப்படுத்த நினைச்சேன், 1 2 3 வகைப்படுத்தினேன். முதல் வானத்தை படைச்சேன், அதுல நட்சத்திரத்தை படைச்சேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் மேலே மனுஷனை படைக்கணும்னு நினைச்சேன். பிறகு ஆதம படைச்சேன். இப்படின்னு இவருக்குள்ள அல்லாஹ் நுழைஞ்சிட்டு இவ்வளவு வேலை நடந்ததாக இவர் கற்பனை பண்றாரு. கற்பனை கனவோ இதுவும் அதுவும் ஒன்னா, இதுவும் ஒன்னான்னு நான் கேட்கிறேன். இப்படி கற்பனை பண்ணலாமா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பனை பண்ணியிருக்கிறாங்களா? இதான் கேள்வி. அதனால இதையெல்லாம் சொல்ல வேணாம். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம்லாம் அல்லாஹ் சொல்றான், அதுக்கு அர்த்தம் விளங்குது நமக்கு, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல இவர்ல சொல்றாரு, இது மாதிரி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா? அது மாதிரி கெட்ட கனவு வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிருக்கணுமே தவிர அதை வந்து அடுத்த ஆளுக்கு சொல்லக்கூடாது ஹதீஸ் இருக்கு. இது கெட்ட கனவு. எது கெட்ட கனவு? அல்லாஹ் தனக்கு நபிக்கு சைத்தான் கனவு வரக்கூடாது, நபிக்கு வரக்கூடாது. இப்படி கனவு காண்றது கெட்ட கனவு. என்னடா நம்மள போய் அல்லா மாதிரி கனவு காண்றமே, இது பார்க்கலாமா? இது கனவு, சைத்தான் வந்துட்டான்னு என்ன செய்யணும், அவுது பில்லான்னு சொல்லிட்டு இடது பக்கம் துப்பிட்டு படுத்துக்கிறேன்னு இருக்கு. புஸ்தகத்தில் எழுதி வச்சு விளம்பரப்படுத்துங்கன்னு இல்லை, அடுத்த ஆளுக்கு இது சொல்லுங்கன்னு சொல்லி இல்லை. அப்ப இவர் விளம்பரப்படுத்தி செய்தியாக்குறார். அதுக்கு என்ன அர்த்தம்? இறைத்தன்மையில நான் நெருங்கிட்டேன்னு அர்த்தம். இறைவனு நானும் ஒன்னோண்டு அத்வைதம் சொல்றார், அத்வைதம் இல்லைன்னு அர்த்தம். அதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றோம்னு கவனிச்சு அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நாங்க என்ன கேட்டோம், அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கிறதா என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அடுத்து வந்து இன்னமா அமுருக்க, இன்னமா அமுருக்க உம்முடைய உத்தரவு அப்படின்னு வருது. இதுக்கு என்ன செய்யறாங்க? குர்ஆன்ல இருந்தே ஆதாரம் காட்டுறாங்க. என்ன ஆதாரம்? அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹுல்லதி அர்ஸல ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்திஹி ஃபசுக்னாஹு. அல்லாஹ் தான் என்ன செய்கிறான்? காற்றுகளை அனுப்பிறான். அது வந்து என்ன செய்யுது, அவனுடைய ரஹ்மத்துக்கு முன் நற்செய்தி சொல்லக்கூடியதாக போய்கிட்டே இருக்குது. பிறகு நாம் மழை பொழிய வைக்கிறோம் அப்படிங்கிறான். இந்த இடத்துல அல்லாண்டு படற்கையா சொல்லிட்டு வந்தவன் சுக்குனாண்டு தண்ணிலையா சொல்றான். இதுல ரெண்டு அல்லாஹ் தான், இன்னொரு ஆள் இல்ல. ஆள் மாறலங்கிற, தன்னை பற்றி சொல்லக்கூடிய விதம் மாறுது. தன்னை பற்றி இல்திஃபாத் என்று சொன்னா ஆள் அவன் தான், சுக்குனாட இன்னொருத்தர் இல்ல. அல்லாஹ் படைத்தான், நாம் இறக்கிறோம். நாம்ங்கிறது கொண்டு கருத்து அல்லாஹ் தான். இது அதுதான் அர்த்தம். இங்க என்ன இல்திஃபாத் இருக்குது? ஒண்ணும் இல்லையே. இன்னமா அமுருக்க உம்முடைய உத்தரவு மேரே பந்தே, ஒரே மாதிரில எல்லாம் இருக்குது. மாத்தி சொல்லி போடுறதுக்கு என்ன இருக்குது இதுல? அப்படி ஒண்ணு கிடையாது. இதுல இன்னொன்று இருக்குது. இந்த இன்னமா அமுருக்க என்பதுல இவர் தனக்கு உரியதா சொல்கிறார் என்பதற்கு
இவர் கண்ட கனவை விளம்பரப்படுத்தியது சான்று. அது சான்று வேற வந்திருக்கிறேன். இவர் கண்ட கனவை இது ஒரு கெட்ட கனவுண்டா அவர் சொல்லியிருக்கணும். நம்ம போய் அல்லாவா அல்லா மாதிரி நம்மள கனவு கொண்டிருக்கிறோம், நம்ம அழிஞ்சு போய் அல்லாவா நம்ம மாதிரி போயிருக்கிறோம் கனவுல. இதை போய் வெளியே சொல்றமேன்னு சொல்லாம இதை வெளி உலகத்துக்கு சொன்னதுல இருந்து இவருடைய நோக்கம் தன்னை அல்லாவுடைய நிலைக்கு, அதான் அர்த்தம். அதுக்கு எவிடன்ஸ் இன்னொரு சான்றை எடுத்து வச்சு சான்றா வர நினைச்சிட்டேன், காட்டிட்டேன். அதனால நான் கேட்ட மத்த எதுக்குமே என்ன செய்யல, பதில் சொல்லல. திருமதி சொன்னீங்க, அதை பரிசீலிச்சு நாளைக்கு தான் சொல்லுவேன். ராவியை பார்க்கணும், நான் ஒன்னும் பார்க்கவே இல்லை, என்னென்ன பார்க்கல, அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. படிச்சு பார்த்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சிருவானா. நான் கிதாபே வாங்கல, பார்க்கல, அதை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியா வருவோம். சொல்லுவோம் 1000 பாருங்க. இன்னொரு விஷயத்தை கவனிங்க. மனிதர்களுடைய கலாமுக்கும் சாதாரண மனிதர்களுடைய கலாமுக்கும் இப்படி எடுத்துக்கிறோமே, ஒரு மடையனுடைய வார்த்தை தனியா தெரியும், ஒரு புத்திசாலியுடைய வார்த்தை அது தனியா தெரியும், ஒரு பண்புள்ளவருடைய வார்த்தை தனியா தெரியும், ஒரு நபியுடைய வார்த்தை அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி தெரியும், கலாம் உள்ள அதுக்கு தகுந்த மாதிரி தெரியும். இதுல உதாரணமா ஒரு ஆளை வந்து 10 தடவை திட்ட நினைக்கிறோம், 10 தடவை திட்ட நினைக்கிறோம். என்ன சொல்லுவோம்? 10 தடவை திருப்பி சொல்ல மாட்டோம், 10 தடவை தொலைஞ்சு போ, அவ்வளவுதான். 100 முசீபத்து உனக்கு இறங்கட்டும் இப்படிதான் சொல்லுவோம். எந்த மனிதர்களும் எப்படி பேசுறது இல்ல, ஒரு முசீபத்து, 2 முசீபத்து, 3 முசீபத்து, 4 முசீபத்துன்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. யாராவது சொல்லுவாங்களா? ஒரு முசீபத்து, 2 முசீபத்து, 3 முசீபத்து, 4 முசீபத்து, 5 முசீபத்துன்னு 100 வரைக்கும் எண்ணிக்கிட்டு ஒரு ஆள் இருந்தா அது என்ன 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 லெவல்ல வைக்குவீங்க? வைக்க முடியாது. இங்க பாருங்க, 1 லெவனத்து, 2 லெவனத்து, 3 லெவனத்து, 4 லெவனத்து, 5 லெவனத்து, 6 லெவனத்து, 7 லெவனத்து, 8 லெவனத்து, 9 லெவனத்து, 10 லெவனத்து, 11 லெவனத்து, அப்புறம் 10 லெவனத்து, 1000 லானத்து செய்யணும்னு ஒருவர் சொல்ல நினைச்சா அது எப்படி சொல்லுவாரு? ஒரு மனிதர் 1000 லானத்துன்னு சொல்லி விடுவார். இதை 1 2 போட்டு யாராவது எழுதிட்டு வரா? மிர்சா குலாம் முகமது நபிங்கிறீங்க, அவர் என்ன பண்றாரு? 1 லானத், 2 லானத் என்ன சொல்றாரு? அல்பு லானத்தின், அவருக்கு 1000 லானத்து உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் தர்றாரு. நபி விளக்குற முறையை பாருங்க. 1 லானத், 2 லானத், நம்பரும் போட்டு 3 லானத், 4 லானத், 5 லானத், 6 லானத், 7 லானத், 7 லானத் இருக்கா சொல்லுவோம். நான் சொல்லுவேன் டைம் தெரிஞ்சு. 7 லானத், 8 லானத், 9 லானத் நம்பர் போட்டு இருக்கு. இப்படியே வந்து இந்த பக்கத்துடைய கடைசியில 262 லானத், இந்த பக்கத்தினுடைய கடைசியில வந்து 500 லானத். லானத்து 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 திரும்ப அல்லனத்துன்னு மாறுது, அலிப்லாம் சேர்ந்துக்கிறது. வெறும் லானத்தா வந்துகிட்டு இருந்தது. லானத்து 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 1 லானத்து, 2 லானத்து, 3 லானத்து, 4. இது அவர் எழுதுனது. அவர் எழுத ஒரு இதை விளக்குறதுக்கு ஒரு முறை இருக்குதா இல்லையா? நான் சொல்றேன், ஒரு ஆளை இவர் அந்த லானத்து செஞ்ச விதம் சரியா இல்லையாங்கிற கேள்வி இல்லை. ஒரு ஆளை லானத்து செய்யறதா இருந்தா 1000 தடவை அவனுக்கு லானத்து உண்டாகட்டுமாகன்னு சொன்னா அதுல அவ்வளவுதான் சொல்லுவாங்க மனித பேச்சுல. இதை ஒருத்தன் 1000 தடவை உட்கார்ந்து அவன் சொல்லிக்கிட்டு இருந்தா அது என்ன எதுல எடுப்பிய? ஒரு நபியுடைய பேச்சா எடுப்பீங்களா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எங்கேயாவது ஒரு 3 தடவை எண்ணலாம், ஒரு 3 தடவை, ஒரு 4 தடவை, சரி சரி அது ஓகே. நான் வந்து ஒரு 10 தடவை சொல்லும் போதே ஒரு சில சகோதரர்கள் நினைச்சாங்க, நான் சொல்லி காட்டினேன்ல, ஒரு முசீபத்து 2 சிரிச்சாங்க. நான் சொல்லும் போது என்னடா இருந்தாலும் நல்லா தானே இருந்தாலும் என்னை பத்தி சிரிச்சாங்க. அப்ப நான் கேட்கிறேன், இப்படி எழுதிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த 2 பக்கத்துலையும் 2 பக்கமா, ஒரு பக்கம் 1.25 பக்கம், 2.25 பக்கம், 3.25 பக்கம், 4.25 பக்கம், இதே விஷயம். 4.25 பக்கம் நம்பர் போட்டு 1 லானத்து, 2 லானத்து, 3 லானத்து, 4 லானத்து, 810, 10 லானத்து, 811 லானத்து, 824. இதை நான் சொல்றேன், இது தனியா நீங்க உட்காந்து இதை ஒருக்கா சொல்லி பாருங்க. இதை படிச்சு பாருங்க. வேற ஒண்ணு வேணாம், நான் படிச்சு காட்டல, நீங்க தனியா உட்காந்துக்கிறீங்க. ஏன் புக்கு பேரா? புக்கு பேரு 100 ஹக்கு 158 பக்கம். வேற ஒன்னும் செய்ய வேணாம். நீங்க தனியா உட்கார்ந்து கொண்டு 1 to 1000 தானே, இதுக்கு ரெக்கார்ட்லாம் வேண்டியதில்லை, மனப்பாடம் பண்ற வேலையெல்லாம் இல்லை. 1 லானத்துன்னு ஆரம்பிங்க, 2, 3, 4 1000 தடவை சொல்லுங்க. சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கே சங்கடப்படாம, உங்களுக்கே சிரிப்பு வராம நீங்களே சொல்லிட்டீங்கன்னா என்ன சரியா வரும்? இது என்ன? இது என்னென்ன? இதான் ஒரு நபியுடைய பேச்சா?
ஒரு விளங்க வைக்கிறதுக்கு உரிய முறையில் இதுதானா? இருக்கா? சரி. அதனால இது விளங்கிறதுக்கு நான் சொல்றேன். சும்மா என்னத்தையாவது எழுதணும்னு தோணும். உங்களுக்கு விளங்குதால இருந்து நீங்க என்ன விளங்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் உங்க சிந்தனையில விட்டுறேன். அடுத்தபடியா மிர்சா குலாம் அஹமது சாஹிப் தன்னைய மசீஹி ஈசா இப்னு மரியம் வாசிச்சார்ல, வாசிச்சுட்டு இருந்தாரு. அது போலாண்டுகிட்டு இருந்தாரு. அப்புறம் சில கேள்வி வந்துச்சு. ஈசா இப்னு மரியமுக்கு என்ன அர்த்தம்? மரியமுடைய மகன் ஈசான்னு அர்த்தம். உங்க அம்மா பேரு மரியமா? ஒரு கேள்வி வருமா இல்லையா? இதுக்கு என்ன பண்ணாரு? ஆமா, மரியமுடைய மகன் வரணுமே ஒரு ஐடியா பண்ணி படிச்சு காட்டு மூலத்தோட ஐடியா பண்ணி என்ன பண்றாரு? நான் ஆரம்பத்தில் மரியமியத்து எனக்கு நுழைந்து நான் மரியமாக இருந்தேன். மரியமுடைய மகன்கிற நிலைநாட்டுறாரு. மரியமாக இருந்தேன். அப்படியே ஒரு கொஞ்ச நாள் ஒரு பரதாவுக்கு பின்னாடி மரியமாகவே நான் என்ன செஞ்சேன்? இருந்தேன். பிறகு இப்னு மரியத்தை, ஈசா இப்னு மரியத்தை நானே சூழ் கொண்டேன். இவரே பிள்ளை பிரசவம் ஆகிறதுக்கு நானே சூழ் கொண்டேன். பிறகு என்னிலிருந்தே ஈசா பிறந்து விட்டார். அதனால ஈசா இப்னு மரியம் என்பது எனக்கு பொருந்து விட்டது. அது போலன்னு ஒரு அர்த்தம் சொன்னா ஒரு பொருந்தது. எதை போலங்கிற ஏதோ ஒன்று உண்டு. இது மெய்ப்படுத்தலாம். ஈசா இப்னு மரியம் நம்ம சொல்லிவிட்டோம். மரியமுடைய மகன் தான் கேட்பானே எவனாச்சு, உங்க அம்மா பேர் மரியமா? இல்லையப்பா, இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தா செஞ்சிருக்கோம். எனக்கு பேர் தெரியல. அவங்க அம்மா பேரு, அவங்க அம்மா மரியம் கிடையாது. மரியமா இருந்தா அவர் எந்த இடத்துல சொல்றாரு? மரியமா இருக்க நினைக்கிறேன். மரியம் சொன்னான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை. ஒரு கற்பனையா என்ன செய்யறாரு? மரியமா நானே சூழ் கொண்டேன். நானே ஈசாவை பிரசவிச்சேன். அதனால நான் என்னது, நான் தான் ஈசா இப்னு மரியம் சொல்றாரு. எந்த புஸ்தகத்துல? கிறிஸ்டி நூவுங்கிறதுல பக்கம் 68 சொல்றாரு. என்ன சொல்றாரு? படிவா ரொம்ப சின்ன எழுத்தா இருக்கு. நான் ஏற்கனவே ஓட்டேன். இந்த புத்தகம் ரொம்ப சின்ன இருக்கு. இதை படி, நான் அர்த்தம் வழக்கம் சொல்றேன். படி. சீக்கிரம் படிச்சிட முடியாது. படிச்சா போதும். அது விளக்கினா நாளைக்கு என்ன பார்த்து படிச்சேன். मसीह ईसा इब्न मरियम आसमान से दोबारा आएगा, चूंकि खुदा जानता था कि इस नुक्ते पर इल्म होने से ये दलील ज़ौफ़ होंगी, इसलिए कि उसने बराहीन अहमदिया तीसरे हिस्से में मेरा नाम मरियम रखा। फिर जैसा कि बराहीन अहमदिया से जाहिर है, 2 बरस तक सिफत मरियमियत में मैंने परवरिश पाई और पर्दे में नशोनुमा पा रहा था। फिर जब उसने उस पर 2 बरस गुजर गई तो जैसा कि बराहीन अहमदिया के हिस्से 4 सफ़े 490 पर 2 में दर्ज है, मरियम की तरह ईसा की रूह मुझ में नफख की गई और इस्तिआरा के रंग में मुझे हामिला ठहराया गया। और आखिर कई महीने के बाद, जो 10 महीने से ज्यादा नहीं, बजरिए इस इल्हाम के जो सबसे आखिर बराहीन अहमदिया के हिस्से 4 सफ़ा 550 पर 6 में दर्ज है, मुझे मरियम से ईसा बनाया गया। அதாவது எல்லாம் என்ன செஞ்சான்? மரியம் அல்லா கூப்பிட்டான் பராஹீன்ல என்னைய. அதுக்கேற்ற 2 வருஷம் மரியமா வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அதுல ஒரு ஈசாவுடைய ரூஹ ஊதுனா, இஸ்தியாரா முறையில இருக்கிறாரு ஊதுனா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டேன்? மரியமிலிருந்து ஈசா பன்கையா, மரியமிலிருந்து ஈசாவா மாறிவிட்டேன். அப்ப நான் ஈசா இப்னு மரியம் கரெக்டா போச்சா இல்லையா? ஈசா இப்னு மரியம். இதை உங்களுக்கு ஏற்க முடியுதா? ஏற்க முடிஞ்சா நம்புங்க. அவ்வளவுதான். டைம் முடிஞ்சதுனால மீதி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ்.